மகேந்திரன் தமிழ் சினிமாவின் ஆறெழுத்து மந்திரம். மலரை முள்ளாக்கியவர், முல்லை மலராக்கியவர், உதிரிப்பூக்களின் உள்மன வேதனைகளை வாரித் தந்தவர், ரஜினிக்குள் இருக்கிற ரஜினியை ரஜினிக்கே காட்டிய மகா படைப்பாளி. சார், 2 கையும் 2 காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். மகேந்திரன் சொல்லும் போதே நெஞ்சு இனிக்கும். இவரின் படங்களால் நெஞ்சே கனக்கும். ஒளிப்பதிவில் புது புது உத்தி. இசைஞானி இளையராஜாவின் இசையையே ஒரு கதாபாத்திரமாக்கி விடுகிற யுக்தி. நடிப்பதே தெரியாமல் நடிகர்களை நடிக்க வைக்கும் பாங்கு. இவையெல்லாம் தான் தமிழ் ரசிகர்கள் கொண்டாடும் மகேந்திரன் பாணி. பாலு மகேந்திரா ஒளிப்பதிவில் முதல் தமிழ் படம் இவருடையதுதான். உதவி ஒளிப்பதிவாளராக இருந்த சுஹாசினியை நாயகியாக்கியதும் இவர்தான். சாருஹாசனுக்கு உன்னத கதாபாத்திரம் கொடுத்ததும் மகேந்திரனே. எம்ஜிஆரால் காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு வந்தார். சிவாஜியால் நிறைகுடம் தங்கப்பதக்கம் சினிமாவுக்குள் இறங்கினார். இவரின் டிஎஸ்பி சௌத்ரி தான் தமிழ் சினிமாவின் முதல் மிடுக்கான போலீஸ். என்ன சுந்தரம், எங்க வந்த? என்ன உனக்கு என்ன உத்தியோகம்? கான்ஸ்டபிள். காய்கறி வியாபாரம் செய்யலாமா? எவ்வளவு நாளா அந்த வியாபாரம்? சத்தியமா நான் வியாபாரம் பண்றது இல்ல சார். சின்ன மகா காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் மார்க்கெட்டுக்கு போய் வந்து. 79ஆம் ஆண்டு வெளியானது மகேந்திரனின் உதிரிப்பூக்கள். அந்த படைப்பு இன்னும் உதிராமல் உயிரோட்டமாய் அப்படியே மலர்ந்து கொண்டிருக்கிறது. உதிரிப்பூக்கள் மாதிரி படம் எடுக்க முடியுமா என்று இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். 400 வருடங்கள் கழித்தும் உதிரிப்பூக்களின் வாசம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். மகேந்திரனின் புகழ் பரவிக்கொண்டேதான் இருக்கும். நல்லா படிக்கணும், நல்ல பேர் வாங்கணும். அப்பாக்கு மத்த விடுமா? அப்பா குளிக்க போறேன். எடுப்போம். தமிழ் சினிமாவில் சிறந்த படங்களின் பட்டியலிலும் இந்திய சினிமாவின் சிறந்த படங்களின் பட்டியலிலும் மகேந்திரனின் படங்கள் முக்கியமான இடத்தில் இருக்கின்றன. தமிழ் ரசிகர்களின் மனதிலும் மகேந்திரன் அப்படி ஒரு இடத்தில் எப்போதும் இருப்பார். சீதக்காதி திரைப்படத்தில் நீதிபதியாக நடித்த மகேந்திரன் கலைக்கும் சரி கலைஞனுக்கும் சரி அழிவே கிடையாது, இந்த உலகம் இருக்கும் வரை அது இருக்கும் என்பார். மகேந்திரன் என்பவர் சாகா வரம் பெற்ற உணர்வு கலைஞன். அவரது படைப்புகளைப் போல அவருக்கும் மரணமில்லை.